பிரச்சனை பண்ணி ஷூட்டிங் நடக்க விடாமல் பண்ணிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை மதிக்காதான் உங்களுடைய கலாச்சாரமானலாம் வந்து கேட்டுட்டாங்க. பெண்களை மதிக்காமல் இருந்த தமிழ் சினிமா வந்து எப்பயுமே இருந்தது கிடையாது, தமிழ்நாடு இருந்ததே கிடையாது. பெண்களை சிஎம்மாவும் ஆக்கியிருக்காங்க, கவர்னர் ஆக்கியிருக்காங்க, எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, கவுன்சிலர் ஆக்கியிருக்காங்க, எல்லாமே ஆக்கித்தான் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆணாதிக்க சமூகம் தான் இது, இல்லைன்னு சொல்லலை, ஆணாதிக்க சமூகம் தான் இது. ஆனால் பெண்களுக்கு மிகப்பெரிய சம உரிமை கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கண்டிப்பாக ஆண் தான். உங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம் உங்களுடைய தந்தைங்கிற மிகப்பெரிய ஆண் தான் வந்து காரணம். பெண்மையை மதிக்காத எந்த சமூகமும் உருப்பிட்டதே கிடையாதுங்க. பெண்களை மதிக்காமல் தமிழ் சமூகம் இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழ் சமூகத்தை மதிக்காதவங்களை தமிழ் சமூகம் மதிச்சது கிடையாது, அதான் உண்மை. தமிழ் சமூகத்தை மதிக்காத ஒரு கும்பலை எப்பயுமே வந்து தமிழ் சமூகம் ஒரு லெவலுக்கு மேலே மதிக்காது. புரிஞ்சிச்சுன்னா மதிக்காது, புரியாமல் வேணால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுத்துட்ருப்பாங்களே தவிர அது புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த பிரச்சனை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக சேவை பண்ணுறது, உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருநாய் எடுத்து வளர்த்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து நாங்கள் தான் தெரிவித்தோம், மக்கள் தெரிவித்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்லியிருந்தீங்க, ரேபிஸ்ட் எல்லாத்தையும் கொலை பண்ணுறதை விட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களோட உடம்பை பயன்படுத்த வேண்டியதானே. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட உடம்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் சொல்லும்பொழுது அதுக்கு ஆதரவு தெரிவித்ததே மக்கள் தானே. ஸோ நீங்கள் நல்ல கருத்தை தெரிவிச்சிங்கன்னா ஆதரவு தெரிவிப்பாங்க, நல்ல கருத்தை தெரிவிக்கலைன்னா எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அந்த எதிர்ப்பு அவங்க தெரிவிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களை வந்து எதிர்த்து நிற்கணும், உங்களை வந்து சினிமாவில் இருக்க விடாமல் பண்ணணும், நீங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனில் திட்டுற வார்த்தைகள் தான் திட்டுறாங்களே தவிர கண்டிப்பாக மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்ததுனால தான் 12 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நிற்கிறதுக்கு உண்டான மரியாதையை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. தமிழ் மக்கள் வந்து இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன், இந்த ஊருக்காரன் அப்படின்லாம் பிரித்து பார்த்ததே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, வயசுக்கு மூத்தவங்க அண்ணன் சொல்லுவான், வயசுக்கு கீழே இருக்கிறவன் தம்பின்னு சொல்லுவான், வயசுக்கு மேட்சாக இருக்கிறவன் பாஸ்ன்னு சொல்லுவான். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் தமிழ் சமூகத்தில் இருக்கிறவன். உங்க எல்லாத்தையும் கேட்குற செலிபிரிட்டி எல்லாத்தையுமே கேட்குற ஒரே ஒரு வார்த்தைகள் என்னன்னா, இதே அட்மாஸ்பியர் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த தெருவில் வேணாலும் போயிட்டு நீ யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அவன் பழகிற விதத்துக்கும் மற்ற எந்த ஸ்டேட்ல பழகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையான்னு அந்தந்த ஸ்டேட்டுக்காரங்களே கேட்டு பாருங்க. இத்தனை ஊருக்கு போயிருக்க உங்களுக்கே தெரியாதா தமிழ் மக்கள் எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு கிடையாது, ஒற்றுமையும் கிடையாது, அது உண்மைதான். எங்ககிட்ட வந்து யார் வேணாலும் வந்து பழகலாம், யார்கிட்ட வேணாலும் நாங்கள் பழகுவோம், யாரை வேணாலும் நண்பனை ஏற்றுக்குவோம், அவனுக்காக வந்து நாங்கள் நிற்போம். அதே மாதிரி எங்ககிட்ட ஒற்றுமையும் கிடையாது. எல்லாரும் வந்து ஜாதி மதம் தான் பிரிஞ்சு கிடக்கிறாங்களே தவிர தமிழன் அப்படிங்கிற உணர்வு மூலமாக ஒன்று சேர்றதுக்கு பல பேர் தடுத்தாங்க. ஆனால் அது ஒன்று சேர்த்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்களே மாறிட்டு இருக்கீங்க, நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு காரணமாயிட்டு இருக்கு. ஒரே ஒரு அமைப்பு பெட்டாங்கிற அமைப்புலேருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தெளிவுபடுத்திருக்கலாம், நான் நாய்களுக்கும் பூனைகளுக்காக மட்டும்தான் அந்த அமைப்பில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தெளிவுபடுத்திருந்தீங்கனாலே போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் அங்கே வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி ஆதரவே நீங்கள் தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த நியூ இயர் அப்போ சும்மா இருக்கிற டைம்லலாம் நிறைய ட்வீட் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் வந்து ட்வீட் பண்ண மறுக்கிறீங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா எல்லா செலிபிரிட்டியுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பங்குக்கு அவங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நீங்களே சொல்லிட்டு போயிடலாமே, பிரச்சனை முடிஞ்சு போச்சே. திருப்பி மக்களை கேள்வி கேட்கறது தவறு. செலிபிரிட்டி மக்களை கேள்விக்கூடாது, மக்கள் திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா செலிபிரிட்டிக்கு இது பதில் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இப்போ த்ரிஷா அவர்களை வந்து எல்லாருமே திட்டணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் திட்ட கிடையாது. தனக்காக நிற்கலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான். தன்னை அழிக்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே அவங்க போய் நிற்கிறாங்களே அப்படிங்கிற விஷயம் தான் வந்து அவங்கள மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கே தவிர மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து உண்டாக்கி இருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மக்களோட மத்தியில் த்ரிஷா அவர்கள் மேலே அவங்களை யாரும் வெறுக்கலை, அவங்க மேலே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்படிறாங்க எல்லாருமே. அந்த வருத்தம் வெறுப்பாக மாறுறதுக்கு முன்னாடி கருத்து சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான்.